ராம்கி சொல்லுங்கள். இல்லை, இது வந்து நீங்கள் யாருக்கான பல பிரச்சனை இந்த ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க. உண்மையை சொன்னால் இது வந்து தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு விடப்பட்ட சவால் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சி முதல் முறையாக எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தலை விட்டு தேர்தல் புறக்கணிப்பை செய்வதை இப்போ தான் பார்க்குறோம். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஏராளமான காரணங்கள் இருக்கலாம். இந்த 2009 5 தொகுதி இடைத்தேர்தலை செல்வி ஜெயலலிதா புறக்கணிச்சிருக்கிறாங்க. அவங்க புறக்கணிச்சாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான சூழல், இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு தேர்தல் தோல்வியை தவிர்ப்பதற்காக அப்படின்னு ஒரு 10 காரணங்களை நீங்க லிஸ்ட் பண்ணலாம். அதுல ஒரு 10வது காரணமாக கூட வரலாம் தேர்தல் ஆணையத்தோட இது செயல்பாடுங்கிறது. ஆனா அதை வந்து பிரதானப்படுத்தி அவர் முன்னாடி வைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தரப்படுகிறது. உண்மையிலே அந்த அழுத்தத்தில் வந்து உண்மையிலே தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வெற்றிகரமாக கடந்து வந்திருப்பாதான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய ஒப்பீடு வந்து கடந்த காலத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன நடந்ததுங்கிறத தான் ஒப்பீடு பார்க்குறேன். அதையும் வந்து ஒப்பிடும்போது இன்றைக்கு பெரிய அளவில் இதுவரைக்கும் செய்திகளாக வரவில்லை. அடுத்த ஒரு 4-5 நாட்கள் இருக்குது, எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்குமே அந்த ஒரு அக்னி பரீட்சை கடந்து வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த விக்கிரவாண்டியை முன்வைத்து நம்ம அரசியல் காலத்தை வந்து பேசுறதுல வந்து எனக்கு ஏன் இவ்வளோ சீரியஸாக அணுகுன்னு எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஏன்னா கட்சிகள் தான் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. விக்கிரவாண்டியில என்ன நடக்கும், ரிசல்ட்ஸ் என்ன இருக்குங்கிற பற்றின ஒரு ஆர்வம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல. ஏன் விழுப்புரம் வாசிகளுக்கும் இல்ல, திண்டிவனம் வாசிகள் கூட இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். திமுக ஒரு பக்கம், மறுதரப்பில் வந்து நீங்க வந்து அதிமுக நின்றிருந்தாலோ இல்ல பாமக நாம் தமிழர்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து ஒரே எதிர்கட்சியா எல்லாமே கூட்டணி சேர்ந்து நின்றிருந்தா கூட திமுகவை வீழ்த்துவதற்கு ரொம்ப கடினம். ஸோ அது வந்து வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒரு ஆச்சரியம் நடக்காதா? ஆச்சரியத்துக்கு வாய்ப்பில்லை. இடைத்தேர்தலில் ஒரு 2018 ஆர்கே நகர்லாம் நம்ம பார்க்கலையா? சின்னத்தை ஒரு குக்கரை வீழ்த்தின அந்த இதெல்லாம் பார்க்கலையா? ஆச்சரியம் நீங்க சொன்ன மாதிரி இல்ல, அதுதாங்க ஆச்சரியம். ஒரு 6 வருஷம் கழிச்சு நடக்காதான்னு கேட்கிறேன். இடைத்தேர்தல்களில் ஆச்சரியத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அப்படியே ஆச்சரியம் இருந்தாலும் அதை நம்ம டீகோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது ரொம்ப திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை திரும்ப உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ஸோ அதனால அதை பத்தி நம்ம பேச்சே தேவையில்லை. ஆனா உண்மையில களம் என்னன்னு பாத்தீங்கன்னா, களம்ங்கிறது இன்றைக்கு விக்கிரவாண்டி களம்ங்கிறது அடிப்படையில் பாமக வெர்சஸ் விடுதலை சிறுத்தைகள் தான். ஏன்னா அங்க வந்து பெரும்பாலான வன்னியர்கள் 45% வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அதற்கு அடுத்த நிலையில் வந்து தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. ஆக்சுவலாக களம் அங்கதான். இப்ப ஏன் வந்து திமுக அங்க வராங்க அப்படின்னா, இப்போ இது வட தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருவேறு துருவங்கள், பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும். ஸோ இவங்களுக்கு ஓட்டு போகிற அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு போகிற இவங்க ஓட்டு போடுறாங்க. ஸோ 2 தரப்பிலிருந்து வாக்குகளை பெற வேண்டுமானால் அது வந்து இதை திமுகவோ அதிமுகவோ தான் இருக்க முடியும். அப்படிதான் நீங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கான தேர்தல் அந்த முடிவுகளை எடுத்து பார்த்த விக்கிரவாண்டியில் க்ளோஸ் ஃபைட்டு தான். அங்கே திமுகவும் அதிமுக பெரிய வித்தியாசமும் இல்லை. யார் வந்து வன்னியர்களுடைய வாக்குகளையும் தலித் மக்களுடைய வாக்குகளை யார் பெருவாரியான வாக்குகளை கவர்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி. இந்த 2 கட்சிகள் பெற்ற வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக 15,000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ அப்போ இருக்கும்போது இன்றைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வரக்கூடிய வாக்கு வித்தியாசம் குறைந்தபட்சம் 50,000 வாக்குகள் இருக்கணும். இருந்தால்தான் வந்து திமுகவுடைய வெற்றி நிஜமான வெற்றியாக நாம் கருத முடியும். 50,000 வாக்குகள்லாம் இது. நான் வந்து ஒரே ஒரு பார்வை மட்டும் முன்வைக்கிறேன். என்னன்னா, திமுகவுக்கு வந்து இந்த வெற்றி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது. அதாவது ஒரே ஒரு விஷயம் வந்து நியாயப்படுத்துறது என்னன்னா, ஏற்கனவே அவங்க வெற்றி பெற்ற தொகுதி, அதனால் நிற்கிறாங்க. இதில் என்ன அப்படின்ட்டு நான் சொல்றேன், இது போன்ற இடைத்தேர்தல்களில் வலுவான நிலையில் இருக்க திமுக கூட்டணி ஒரு பரிச்சார்த்த முயற்சிகளை இறங்கலாம். நீங்கள் அது ஒரு பொது தொகுதி, அந்த பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளை களமிறக்கி அவர்களுக்கு வெற்றிக்காக நீங்கள் வந்து ஒரு வேலை செய்து ஒரு பொது தொகுதியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்திருந்தாங்கன்னா திமுக கூட்டணி இன்னும் ரொம்ப ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்த உண்மை இன்டாக்டாக இருக்குங்கிற ஒரு செய்தி, ஒரு பாசிட்டிவான செய்தி கடத்தப்படும். அந்த விஷயத்தை வாய்ப்பை வந்து திமுக கூட்டணி தவறிவிட்டதா? இப்படி ஒரு விஷயத்தை திமுக பரீட்சித்து பார்க்கணுங்கிற கோணம் எங்க இருந்து வருது? ஏன்னா இப்ப வெற்றி பெற்று என்ன ஆகுது? அவங்களோட தொகுதி அவங்க நிக்கிறதான நியாயமான ஒரு இருந்தாலும் இந்த நேரத்துல அரசியல் நீங்க ஒண்ணு இல்ல. இப்ப விக்கிரவாண்டியில விடுதலை சிறுத்தையில நிக்க வைக்கலனாலும் அது இன்டாக்டா தானே இருக்க போகுது அந்த கூட்டணி. நான் சொல்றேன், ரொம்ப வலுவான பகுதியில ஒரு உச்சத்துல இருக்கிற திமுக, அதாவது கண்ணுக்கு தெரிந்தவரை அவர்களுக்கு எதிரிகளே இல்ல, அவர்களை வீழ்த்த முடியாத இடத்துல இந்த நேரத்துல நீங்க சில பரிச்சார்த்த முயற்சிகளை இறங்கலாம், சில விஷயங்களை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பொதுமக்கள் கடந்து திமுகவை கடந்து உள்ள மக்களை நீங்க வந்து வசீகரம் பண்ணணும். இல்ல நாங்க பாருங்க, நாங்க வந்து பல மாற்றங்களுக்கு உங்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வந்து செய்தியை கன்வே பண்ணணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இறங்கலாம். இறங்கி இருந்தா அப்ப நம்ம என்ன சொல்றோம், அப்ப களமே வேறுபாடு இருக்கும். அப்ப நம்ம ஒரு சீரியஸா இந்த விஷயத்தை பற்றி பேச முடியும். இன்றைய அளவுல வந்து திமுக வெர்சஸ்
பாமக வெர்சஸ் நாம் தமிழருங்கும் போது அந்த களமே வலுவில்லாம தான் இருக்குது. அது ரொம்ப எளிதாக யூகக்கூடிய முடிவுகள் தான் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து விறுவிறுப்பாக பரபரப்பாக ஒரு புதிய விஷயங்களை இன்னைக்கு இந்த விஷயங்கள் நடந்ததுன்னா நாளைக்கு இடைத்தேர்தல் வர நம்ம எப்படி 82 திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் இருந்து இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரைக்கும் பல இடைத்தேர்தல் வந்தாலும் ஒரு சில இடைத்தேர்தல் மக்கள் மனதில் ரொம்ப வந்து அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் காலாகாலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கும், எல்லாருடைய நினைவிலும் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் பதிவு செய்கிறேன். ஓகே, ராம்கி நிறைவு பார்வை. இல்லை, அதிமுக எடுத்த முடிவுங்கிறது சரியான விஷயம் தான். ஏன்னா அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2ஆம் இடம்ங்கிறது அதிமுக தான் என்கிறத உறுதிப்படுத்தப்பட்டு விடுது. திரும்ப ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் போட்டிட்டு அதை தொடர்ந்து நிரூபித்தாக வேண்டும் அப்படிங்கிற நெருக்கடியெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அவங்க வந்து இதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு பார்ட்னர்ஸ் தேவை. அதை நோக்கி அதுக்கான முயற்சிகளில் தான் ஒரு எடப்பாடி அவர் இறங்கியிருக்காரு. ரெண்டாவது, இந்த இடைத்தேர்தலெல்லாம் வந்து நம்ம இடஒதுக்கீடு பற்றி பேசுறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எடுபடுன்னு தெரியல. ஏன்னா திரும்ப இன்றைக்கு செய்தியாளர் சந்திக்கும் போது கூட திரு அன்புமணி சொன்னாங்க, அதான் இந்த திமுக அரசு வலுவான வாதத்தை எடுத்து வைக்காது, இந்த 10% வந்து வரணும் அப்படின்னு வலுவான உச்சநீதிமன்றம் எடுத்து வைக்காது அப்படிங்கிற சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரியுது, ஏன்னா நம்ம கிட்ட ஒரு சரியான டேட்டா பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இதே தான் மகாராஷ்டிரா மராத்வாடாவுக்கு நடந்தது, நம்ம கிட்ட டேட்டா பாயிண்ட் கிடையாது. அது எப்போ சாத்தியம்னா அடுத்த முறை சென்சஸ் நடந்து அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுத்தால் தான் நமக்கு கையில் டேட்டா இருக்கும், அதுக்கப்புறம் தான் அப்ளையே பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கொடுப்பதற்கான ஒரு சின்ன நம்பிக்கையாவது கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இதெல்லாம் வந்து இடைத்தேர்தலில் ஒரு பேசுபொருளாக இருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஸோ இப்போ ஏன் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? இது சுபை கூட ஆரம்பத்தில் சொன்னார், தமிழ்நாட்டில் சாதி கட்டுமானத்துக்கு ஒரு ஆதரவு இருக்கு. ஆமா, இப்போ வட மாவட்டங்களில் குறிப்பாக விக்கிரவாண்டி பகுதியை எடுத்து அதுவே கிளை வரைக்கும் பாமகவுக்கு ஒரு நல்ல ஒரு ரூட் இருக்கு. திண்ணை பிரச்சாரம் செய்யறவர் மருத்துவர் ராமதாஸ், இன்னைக்கு அவங்க அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நெருக்கத்தை இன்னும் கொஞ்சம் சமூக ரீதியாக அவங்க ஏற்படுத்தி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு முடிவு இல்லை. நீங்க வன்னியர் சமூகத்தோட பெரும்பாலான வாக்குகள் வந்து பாமக வாசம் தான் இருக்குது. நீங்க வட தமிழ்நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கடந்த 20 ஆண்டுகளில் பாமகவை நேரடியாக எதிர்த்து விமர்சனம் செய்த ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கட்சி எந்த கூட்டணியில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை நேரடியாக எந்த அரசியல் கட்சியுமே எதிர்க்காது. இன்ஃபேக்ட் விடுதலை சிறுத்தைகள் கூட எங்களுடைய ஒரே அரசியல் எதிரி பாமகவும் பாஜகவும் சொன்னா கூட அவங்க கூட கொஞ்சம் ஒரு நாசுக்கான ஒரு நாகரிகமான விமர்சனம் வைப்பாங்க வழியா இந்த மாதிரி நேரடியான ஒரு கடுமையான விமர்சனத்தை பாமக பேசியிருக்காரு, எடப்பாடி பேசியிருக்காரு, திருமாவளவன் களத்தில் வந்து நீங்க 5% வாக்கு சதவீதம் தான் பாமக இருக்குது அப்படின்னு சொன்னா கூட அவங்க ரொம்ப வலுவா இருக்காங்க. இன்ஃபேக்ட் நாம் தமிழரை விட அவங்க ரொம்ப வலுவாக. நீங்க நாம் தமிழரை எல்லா கட்சிகளும் விமர்சனம் செய்யும். நீங்க வந்து 8% சொல்லுவீங்க, அதை விட குறைவான வாக்கு சதவீதம் பாமக இருந்தா கூட பாமக வந்து களத்தில் ரொம்ப வலுவாக இருக்கிறது. ஸோ அப்ப கலைசார் சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு பாமகவுடைய ஆதரவு தேவைப்படுகிறது, அதே போல பாமகவுக்கும் அதிமுக ஆதரவு தேவைப்படுகிறது. ஏன்னா பாமக 2009 இருந்தே ஒரு டவுன்ஃபால தான் இருக்காங்க. அவங்க எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துட்டாங்க. நீங்க 2016 நாங்க வந்து தனியா வரோம், எங்களுக்கு திமுக வேணா அதிமுக வேணாம்னு சொல்லி பார்த்தாங்க, அதையும் மக்கள் ஏற்கவில்லை. இன்றைக்கு வந்து ஒரு கூட்டணி தேவை பாமகவுக்கு, அதனாலதான் போய் என்டிஏல போய் அவங்க இருக்காங்க. கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க முடியாது. ஸோ கூட்டணி தான் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். ஸோ அதனால பாமகவுக்கு அதிமுக தேவைப்படுகிறது. அதிமுகங்கிறது இருக்கிறதுலே வலுவான கட்சி, 2ஆம் இடத்துல இருக்கிற வலுவான கட்சி அதிமுக தான். ஸோ அதனால பாமக அதிமுக தேவைப்படுது, அதிமுக பாமக தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இது இடைத்தேர்தல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது 2026க்கான ஒரு தேர்தல் கணக்கா இருக்கும். மன்னிக்கணும், மிஸ்கோட் பண்ணிட்டாரு. நான் 2019 என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க வட மாநிலங்கள்ல வட மாவட்டங்கள்ல அதிக வாக்குகளை பெற வேண்டும் என்றால், குறிப்பாக தலித் வாக்குகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் பாமக கூட்டணியை கைவிட வேண்டும் சொல்லிட்டு இருந்தேன். அது ஐ ஸ்டாண்ட் விண்டிகேட்டட். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முந்தைய நாடாளுமன்ற தேர்தலை விட பாமக ஏரியாவில் 1 இயர் பெல்ட்டில் அதிமுக அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க.